பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு ராஜாதி ராஜாவே, இந்த வேளையிலும் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும் முன்பதாக உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னீங்களப்பா. ஒரு சில வார்த்தைகள் நாங்கள் தியானிக்கும் போது அப்பா எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் மிகுந்த துக்கத்தோடு வேதனைகளோடு கூட ஆண்டவரை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு ஆண்டவரை. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய வல்லமை கடந்து வரும்படியாய், ஒவ்வொரு பேரையும் நீ மீட்கும்படியாய் ஆண்டவர், இந்த சத்திய வார்த்தை ஒரு குடும்பங்களை மீட்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கட்டும். இயேசு ரட்சமலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு விசை கூட ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியா தெரிந்து கொண்ட ஒரு வேத வசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 7வது வசனம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின அப்படின்னு ஆண்டவர் இந்த நாள்ல, எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள், எழும்பு மகளே, எழும்பு மகனே. இதான் நம்முடைய தலைப்பு, எழும்பு எழும்பு. அதாவது இந்த நாட்கள்ல நாம் எழும்பலங்க. ஆனா அன்னையுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொன்னார், தூசியை உதறி விட்டு எழும்பு, தூசியை உதறி விட்டு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், நீ எழும்பு. நம்ம எழும்புனாதான் அற்புதம் நடக்குங்க. இப்போ உட்கார்ந்துட்டே நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, கொஞ்சம் இங்க வாங்கலாம், இதை கொஞ்சம் எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்னா, சரிங்க எடுத்துக்கோங்க, சரிங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம்னா என்ன நடக்கும்? நம்ம எழும்பவே இல்லை, உட்கார்ந்துதான் இருக்கோம். அவங்க எப்படி எடுப்பாங்க? அவங்க அந்த சைட்ல நிக்கிறாங்க, எடுக்க முடியாது. ஆனா நமக்கு பக்கத்துலதான் இருக்கு. நம்ம சொல்றோம் சரிங்க நான் எடுத்து கொடுக்குறேன், சொல்லிட்டே இருக்கோம், ஆனா எடுத்தே கொடுக்கல, உட்கார்ந்துதான் இருக்கோம்னா என்ன நடக்கும்? அவங்களுக்கு எடுத்து கொடுக்கவே முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க? இதுதாங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில, எழும்பவே இல்லைங்க, எழும்பவே இல்லை, இருந்த பிரகாரம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறோம். ஆனா இவங்க சொல்றாங்க, நான் எழும்பும் அளவும், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே கிராமங்கள் பாழாயின. என்ன ஒரு ஏக்கம் பார்த்தீங்களா? என்ன ஒரு ஏக்கம்! ஏன்னா இவங்க இந்த ஒரு பெண் நியாயாதிபதின்னு சொல்லலாம். தெபோராள் என்கிறவங்க ஒரு பெண் நியாயாதிபதி. இவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமையா அடிமைப்படுத்தப்படுறாங்க. அந்த நாட்கள்ல தான் தேவன் அருமையான இந்த மகளை எழுப்புகிறார். இவங்களை பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நீங்க நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்துல 2ஆம் வசனம் நான் படிக்கிறேன். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர், அதாவது ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானியருடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசேரா என்று பெயர். அவன் புறஜாதிலே பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. இஸ்ரவேல் புத்திரரை அவன் 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்படி முறையிட்ட நாட்கள்ல தான் இங்க பாத்தீங்கன்னா 4வது வசனம், நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 4ஆம் வசனம். லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். பாத்தீங்கன்னா அவள் பேரீச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தாள். மரம், அவங்க கணவருடைய பேர் லபிதோத். லபிதோத். அந்த நாட்கள்ல இவங்க அபினோகாமின் குமாரன் பாராக்க கூப்பிடுறாங்க. அவங்க சொல்றாங்க, அப்பா நீ நப்தலி புத்திரரையும் செபுலோன் புத்திரல 10,000 பேரை கூப்பிட்டுட்டு தாபோர் மலைக்கு போ. நீ செபுலோன் புத்திரையும் நப்தலி புத்திரையும், அந்த செபுலோன் நப்தலி பற்றி நீங்க பிற்காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த செபுலோன் நப்தலிகள் புத்திரர் கொடுமையா அவங்க அங்க அடிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா ஏசையா உள்ள நம்ம பாக்குறோம், ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க, அதே இடத்துல அவர்கள் இருண்டிருந்த அந்த தேசத்துல அவருடைய பிறப்பு இருந்தது நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வெளிச்சமா வந்தாரு. இன்றைக்கும் அவர் வெளிச்சமா இருக்கிறாங்க. இவர்கள் இருண்ட இடத்துல இருந்தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இந்த செபுலோன் புத்திரரையும் இந்த நப்தலி புத்திரரையும் கூட்டிட்டு 10,000 பேரை கூட்டிட்டு நீ தாபோர் மலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பாராக் சொல்லுவாரு, நீங்க தெபோராளாகிய நீங்க என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நீங்க என் கூட வந்தா நான் போறேன், நீங்க வராட்டா நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு. அப்ப இவங்க சொன்னாங்க, சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் என்ன சொல்றாங்க, நான் உன்னோட கூட வருவேன், ஆனா உனக்கு இந்த பிரயாணத்துல உனக்கு உண்டாகிற மேன்மை கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஸ்திரீ இடத்துல ஒப்பு கொடுப்பார், ஆனா நான் வர்றேன் அப்படின்னாங்க. தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, ஒரு ஸ்திரீ இடத்துல இந்த சிசேராவை நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படி சொல்லி
இப்ப எழும்பி போறாங்க. பாராக் சொன்னாரு, நீங்க வந்தாதான் போவேன் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்காங்கல்ல. ஆண்டவர் அழைப்பாரு, பா மகனே மகளே, உன்னை கொண்டுதான் இந்த அற்புதத்தை செய்ய போறேன், நீதான் எனக்கு அந்த நபர் அப்படின்னு சொன்னா நம்ம சொல்ல, ஆண்டவரை என்னால முடியாது ஆண்டவரை, நான் எப்படி செய்வேன்னு சொல்லி. ஆனா அழைத்தது பாராக்கை. ஆனா பாராக் சொல்றாரு நீங்க வாங்க அப்படின்னு. ஆனா தெபோராள் சொல்றாங்க ஒரு ஸ்திரீயின் மூலம் தான் இங்க ஒரு ரட்சிப்பு உருவாகணும். ஆனா அந்த ஸ்திரீ யாருன்னு நம்ம பார்த்தா முதல்ல என்ன நினைப்போம், அந்த வாசிச்சோன்ன தெபோராள் மூலம் அந்த அற்புதம் நடந்திருக்குன்னு. ஆனா உண்மைதான், தெபோராள் வந்தாங்க, கூட போனாங்க, உண்மைதான். ஆனா அங்கே தேவன் ஒரு ஸ்திரீயை ஆயத்தப்படுத்தி இருந்தார் பிரியமானவள, ஒரு பெண்மணியை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த பெண்மணி மூலம் அந்த சிசேராவை ஆண்டவர் பாருங்க, அந்த இடத்துல சிசேராவை பெண்மணிக்கு ஒப்பு கொடுத்தது நம்ம அங்க பாக்குறோம் பிரியமானவள. ஆனா தெபோராளுக்கு அந்த மேன்மை கிடைத்தது. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, தெபோராளுக்கும் கிடைத்தது, அந்த யாகேல் என்ற பெண்மணிக்கும் கிடைத்தது. அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தெபோராளாகிய நான் எழும்பும்ளவுன்னு அவங்க அந்த பாடலை பாடுறாங்க பிரியமானவள. இன்னைக்கு பாருங்க, இந்த வார்த்தையை படிக்கும்போது நிறைய பெண்கள் இதை கேட்டுக்கொண்டு இருப்பீங்க, நிறைய பாராக் போல ஆண்களும் கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. இன்னைக்கு பாராக் போன்ற ஆண்களை பார்த்து அநேக தேவன் சொல்லுவாரு, மகனே நான் உன்னை அனுப்புறேன் வா பாரு. மோசையை பார்த்து சொன்னார்ல, உன்னை அனுப்புறேன் வான்னு சொன்ன மோசை என்ன சொன்னார், திக்குவாய் மந்தனா அப்படி சொன்னாரு. ஆனா ஆண்டவர் அந்த மோசையை தான் தெரிந்தெடுத்தாரு, அவருக்கு துணையா ஆரோனை கொடுத்தார். அந்த மோசை மூலம் 10 வாதைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. ஆனா அந்த 10 வாதைகளிலும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எகிப்தியருக்கு என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம், ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாரு, செங்கடலை 2ஆ பிரித்தாரு. பாத்தீங்களா? அதே போல இன்னைக்கு பாராக்கு அவர் அழைக்கிறார். நீங்க ஆண்களா இருந்தா உங்களையும் அவர் அழைக்கிறார். ஆனா நீங்க ஒருவேளை சொல்லுவீங்க, என்னால முடியாதுன்னு சொல்லலாம். பிரியமானவர்களே, உங்களை மோசையை மாதிரி தேவன் பயன்படுத்துவார். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல அவர் எல்லாரையும் அழைக்கிறார் பிரியமானவர்களே. ஏன்னா இந்த பூமியில இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு மனவாட்டிகள், அவர் மனவாளன் பிரியமானவர்களே. அவர் எல்லாரையுமே அழைக்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம், அநேக நேரத்துல சாக்கு போக்கு சொல்றோம், என்னால எப்படி முடியும், நான் எப்படி இதை செய்வேன், அப்படித்தானே கேட்கிறோம். ஆனா பாராக் சொன்னாரு, நீங்க வந்தாதான் போவேன்னு சொல்லி அவங்க தெபோராளை பார்த்து சொன்னார் பிரியமானவர்களே. இன்னைக்கு ஒருவேளை பெண்களை பார்த்து இன்னைக்கு அழைக்கலாம். அநேகர் சொல்லலாம், மகளே உன்னால இதை முடியும், நீ இதை செய் மகளேன்னா தயங்க வேண்டாம். பிரியமான அன்பான பிள்ளைகளே, தயங்கவே வேண்டாம். தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்ய போறார். அது யாரா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. ஏன்னா பாராக்கு அந்த யுத்தத்துக்கு கூட போனார். பாராக்கும் அந்த யுத்தத்திற்கு போனார். 10,000 பேரை கூட்டிட்டு தாவூர் மலைக்கு போனார். இணைந்து ஆண்டவருக்காக யுத்தம் பண்ணலாம், இணைந்து ஆண்டவருக்காக செயல்படலாம், இணைந்து ஆண்டவருக்காக எதையாலும் செய்யணும் பிரியமானவளே. இதுல ஆணன்று பெண்ணன்று வித்தியாசம் இல்ல பிரியமானவளே. தேவன் எல்லாருக்குமே எல்லாமா இருக்கிறார், எல்லாரையும் தேவன் அழைக்கிறார். ஆனா இங்க தெபோராள் வாழ்க்கையில நடந்தது என்ன, தெபோராள் எழும்பி போறாங்க, தெபோராள் எழும்பி போறாங்க. இப்ப அங்க போய் அங்க யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இதே அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, நீங்க 14வது வசனத்தை படிச்சு பாருங்க. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா. இவங்க எழும்பும் போதே கர்த்தர் இவங்களுக்கு முன்பதாக போறார். அநேக நேரத்துல நமக்கு ஒரு டவுட் வரும், உண்மையாவே கர்த்தர் எனக்கு முன்பதாக போகிறாரா? ஏன்னா அவர் சொல்லுவார், மகளே நீ எழுந்து புறப்படு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு நீ எழுப்பி போ மகளே அப்படின்னு சொல்லுவார் பிரியமானவளே. ஆனா நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் எனக்கு முன்பதாக போகிறாரா? கண்டிப்பா போவாருங்க. எபேசியர் 6 அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அருமையான ஒரு வசனம் இருக்கு. எபேசியர் 6வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நீங்க அழகா படிச்சு பார்க்கலாம் பிரியமானவளே. அந்த வசனத்தை நீங்க படிச்சு அந்த வார்த்தையை அப்படியே நீங்க உட்கொள்ளுங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் எபேசியர் 6 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா தேவனுடைய வார்த்தை மிக தெளிவாக இருக்கு பாருங்க. அதுல மிக முக்கியமா 10ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனத்தை நான் படிக்கிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18 வரை அவர் என்ன சொல்றாரு, 12ஆம் வசனம் முதல் 10ல இருந்து நம்ம படிக்கலாம். 10ல இருந்து கடைசியா, என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் சொல்லிட்டு சொல்வாரு. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். என்னெல்லாம் தரிக்க, ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா 12ஆம் வசனத்துல, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், ஒண்ணு சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது என்னன்னு சொல்லி கொடுத்தாருன்னா,
சத்தியம் என்னும் கச்சை சொன்னாரு, அறையில் கட்டணுமா. நீதி என்னும் மார்க்கவசம், நீதி செய்யறவங்களா இருக்கணும், உண்மையுள்ளவங்களா இருக்கணும், இப்படி வாழ்க்கையில நீதி இருக்கணும் பிரியமானவள. அடுத்து என்ன சொன்னாரு, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஆயத்தமா இருக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, எப்ப வந்தாலும் போறதுக்கு ரெடி. வெளியே போனோம்னா நம்ம செப்பல் போட்டுட்டு போகல, அப்போ அந்த பாதரட்சை தான் பாருங்க ஆயத்தம். அது அடுத்து என்ன சொல்றாரு, பொல்லாங்க நீயும் அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாவற்றுக்கும் மேலாக இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனத்தையும், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் இவ்வளவும் எடுத்துட்டு நீ எழுந்து புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு பிரியமானவள. அதான் சொல்றாரு, எழுந்து புறப்படுங்க, எழுந்து புறப்படுங்க. இதெல்லாம் நம்ம கூட தேவ வசனம் நம்ம கூட இருக்கணும், நீதி என்னும் மார்க்கவசம் இருக்கணும், ரட்சிப்பு இருக்கணும், ரட்சிப்புன்னும் தலைச்சீரா இருக்கணும். பாத்தீங்களா, விசுவாசம் என்னும் கேடகம் இருக்கணும், சத்தியம் என்னும் கச்சை உண்மை இருக்கணும். பாருங்க, இதெல்லாம் எடுத்துட்டு ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய இதெல்லாம் எடுத்துட்டு நம்ம எழுந்து போகணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்படின்னா கர்த்தர் நமக்கு முன்பாக நிச்சயமா போவார். இவங்கெல்லாம் அப்படிதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு புறப்பட்டு போனாங்க. 10,000 பேர் போனாங்க, தேவன் முன்பதாக போனார். அதான் அவங்க சொல்றாங்க, நமக்கு முன்பதாக தேவன் புறப்படவில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க இப்ப மலையில இருந்து இறங்கி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. மலையில இருந்து கீழே இறங்கி வாங்க. சிசேராவை தேவன் ஒப்பு கொடுத்தார். ஏன்னா இப்ப சிசேரா கால்நடையா நடந்து இந்த ஏபேர் அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த ஏபேரின் மனைவி யாகோலுடைய வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா அந்த நாட்கள்ல அந்த ஏபேரின் குடும்பத்துக்கும் அந்த சிசேரா அந்த நாட்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு சமாதானம் இருந்துச்சு. ஆனா இப்ப அங்கதான் போறாரு. ஏபேரின் மனைவி யாகேல் அங்க இருந்தாங்க. இப்போ 18ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, ஒரு சத்துரு தேசத்தை கெடுக்கிறவன், ஆனா இவர்களுக்கு தேவன் அடையாளம் காட்டி கொடுக்கிறாரு யாகேலுக்கு. இன்னைக்கு கர்த்தர் முன்பதாக நமக்கு முன்பதாக புறப்பட்டு போனார் என்றால், நமக்கு விரோதமா போராடுற யுத்தத்திலிருந்து நம்மை ஜெயிப்பதற்கு, நாம் ஜெபிப்பதற்கு கர்த்தர் நமக்கு முன்பதாக போறாருன்னா நமக்கு அடையாளம் காட்டுவார் பிரியமானவளே. இந்த யாகேலுக்கு சிசேராவை பற்றி காட்டி கொடுக்கிறார். இந்த சிசேரா யார்? இந்த 10,000 பேருக்கு விரோதமா, என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா இந்த ஜனங்களை 20 வருஷம் கொடுமையாய் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறவன் என்னுடைய ஜனங்களை ஒடுக்கும்படியா வந்திருக்கிறான் ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். பாருங்க, இந்த யாகேல் பெண்மணி கிட்ட அவர் அனுப்புறாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்கல்ல. அடிக்கடி படிச்சிருப்பீங்க. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 18ஆம் வசனம் படிச்சு பாருங்க. யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னண்டே உள்ளே வாரும், பயப்படாதேயும். பாருங்க தைரியமா. யாரு? எதிரி, இஸ்ரவேல் ஜனங்களுடைய எதிரி. இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் ஒடுக்கி 20 வருஷம் கொடுமைப்படுத்தின எதிரி அவரை சொல்றார், உள்ளே வாரும் ஆண்டவனே, என்னண்டை வாரும், பயப்படாதேன்னு சொல்லி இந்த கூடாரத்துல வந்தவன ஒரு சமுக்காலத்தை எடுத்து மூடுறாங்க. 19ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்கும்படி கொடுத்து திரும்ப அவனை மூடினாள். அப்புறம் என்ன செய்யறா? யாபேரின் மனைவி ஒரு கூடார ஆணியை தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையிலே வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். பாருங்க, இந்த செய்தி எல்லாருக்கும் போகுது. அதுல என்ன இருக்குன்னா, இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். அவன் செத்து போனான். பாருங்க, ஒரு யாகேல் என்ற ஒரு பெண்மணியை தேவன் அங்கே எழுப்புகிறார். இங்க இருந்து ஒரு பெண்மணி 10,000 பேரை கூட்டிட்டு பாராக்கோடி போறாங்க. தெபோராள் என்ற நியாயாதிபதி ஆகிய பெண்மணி. அங்கே ஒரு யாகேலை தேவன் எழுப்புகிறார். அங்க யாரும் போய் பட்டயம் வச்சு ஒன்னும் பண்ணல. கர்த்தர் உங்களுக்கு முன்பே போகவில்லையான்னு சொன்னாங்களே. பிரியமானவளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வேதனையில இருக்கீங்களா? ஏதோ ஒரு யுத்தம், வியாதி என்ற ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறதா? இல்ல குடும்பத்துக்கு விரோதமா ஏதோ ஒரு யுத்தம், ஏதோ ஒரு போராட்டம் உங்களுக்கு விரோதமா நடந்து கொண்டு இருக்கிறதா? பிரியமானவளே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, எழுந்து புறப்படணுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல இருக்குல்ல, அதே போல எழுந்து புறப்படணும். அது மட்டும் தாங்க. நான் போகும்போது கர்த்தர் நமக்கு முன்பதாக அவர் போகிறார். இயேசு நமக்கு முன்பதாக அவர் போகிறார். யுத்தத்திலே நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். நீங்கள் யுத்தத்திலே ஜெயம் அடைய போறீங்க பிரியமானவளே. நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த யுத்தத்துல இருந்தாலும், பிள்ளைகளுக்கு ஒருவேளை வேலை கிடைக்கலையேன்னு சொல்லி அதற்காக பல பாடுகளோடு இருக்கிறீங்களா? பிள்ளைக்கு திருமணம் முடியலையே, இந்த பிள்ளைக்கு திருமணம் ஆகுமா என்கிற ஒரு யுத்த களத்துல இருக்கிறீங்களா? ஒருவேளை பிரிவினையின் பிரச்சனையினால குடும்பத்துல பிரிவினையோடு இருக்கிறீங்களா? குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை திருமணத்திற்குள்ள தடைப்பட்டு அதனால கண்ணீரோடு இருக்கிறீங்களா? பிரியமானவள, எதுவா இருந்தாலும் சரி, அது எந்த யுத்தமா இருந்தாலும் சரி, நீங்கள் எழும்புங்க பிரியமானவள. எழுந்து புறப்படுங்க.
தூசியை உதறிவிட்டு எழும்புங்க, தூசியை உதறிவிட்டு எழும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். இந்த யுத்தத்திலே உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறார். உங்களை சாட்சி உள்ள பிள்ளைகளாக மாற்றுகிறார். அது எத்தனை வருஷமா இருந்தாலும் சரி. இந்த இஸ்ரவேல் புத்திரர் 20 வருஷமாக ஒடுக்கப்படுத்தப்பட்டாங்க. அதே ஒடுக்கப்படுத்தப்பட்ட அந்த சீசேரா தேவன் அன்றைக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருக்கு வெற்றியை கட்டளையிட்டார். அப்பதான் தெபோராள் பாட்டு பாடுறாங்க. தெபோராள் அந்த பாட்டு எப்படி பாடுறாங்க? தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலே தாயாக நான் எழும்பும் அளவும். எனக்கு மிகவும் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களில் தேவன் அநேகரை தாயாக மாற்றலாம் பிரியமானவளே. ஒரு பாராக்கை போல தேவன் மாற்றலாம் பிரியமானவளே. எழுந்து போனார். ஒரு யாகையிலே போல மாற்றலாம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு தெபோராள் போல பாருங்க. அவங்க சொல்றாங்க, நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. ஒருவேளை ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எழும்ப வேண்டியதா இருக்கும் பிரியமானவர்களே. நீங்கள் எழும்பி தேவனுக்காக செல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முன்பதாக அவர் செல்லுகிறார் பிரியமானவர்களே. உங்களுக்கு முன்பதாக அவர் செல்லும் போது பாழாய் கிடக்கின்ற கிராமம் என்ன ஆகுமா? பாழாய் கிடக்கிற கிராமத்துல ஒரு பெரிய வெற்றி வரும் பிரியமானவர்களே. அது அந்த கிராமத்துல ஒருவேளை ஒரு பாழாக்குதல் நடந்து கொண்டே இருக்கலாம். அந்த கிராமத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கலாம். சத்ருவானவன் அந்த ஊரை அப்படியே மூடி அந்த ஊர்ல ஒரு எழுப்புதல் இல்லாதபடி வைத்திருக்கலாம். சில குடும்பங்களை சத்துடைய கிரியையினால அவர்கள் அதை மேற்கொள்ள முடியாதபடி இருக்கலாம். ஆனா நாம் எழுந்து புறப்படும் போது, தேவ பிள்ளைகள் எழும்பி புறப்படும் போது, அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, அவர்களுக்காக எழுந்து நிற்கும் போது தேவன் உங்களுக்கு முன்பதாக போவார் பிரியமானவர்களே. அந்த வீட்டுல, அந்த குடும்பத்துல, அந்த ஊர்ல உங்களை தேவன் பயன்படுத்தி அந்த ஊர்ல ஒரு பெரிய அற்புதம் செய்வார். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாரா இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் பிரியமானவளே. தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிறார் பிரியமானவளே. உங்களுடைய பாழாய் கிடைக்கிற தேசத்தை தேவன் நிச்சயமா செழிப்புள்ள தேசமாக மாற்றுகிறார். உங்கள் பாழாய் கிடைக்கிற கிராமத்தை தேவன் செழிப்புள்ள கிராமமாக மாற்றுகிறார். உங்கள் குடும்பத்துல ஒருவேளை பாழாக போயிருக்குன்னு சொல்லி, எங்கள் குடும்பத்துல எத்தனையோ நாளாக நாங்கள் பாழாய் கிடக்கிறோமே, எங்கள் குடும்பத்திலே ஒரு வாழ்வு இல்லையா என்று நினைக்கிறீங்களா? இந்த நாளிலும் உங்கள் குடும்பத்துல தேவன் ஒரு செழிப்பை தருகிறவராக வருகிறார். ஆனா செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எப்படி பாராக்கு செபுலோன் புத்திரர் நப்தலி புத்திரர்ல 10,000 பேரை கூட்டிட்டு தாபோர் மலைக்கு ஏறினவரை அவங்க இறங்க சொல்லி அதே இடத்துல ஒரே ஒரு பெண்மணியை கொண்டு அந்த சிசேராவை சிதறடித்ததை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஏதாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக எழும்புற எந்த ஒரு அசுத்த கிரியைகளா இருந்தாலும் சரி, இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறார் பிரியமானவர்களே. இந்த நாளிலே நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, எந்தெந்த குடும்பத்துல கண்ணீரோடு கவலையோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் எழுந்து நின்று ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக தேவன் இன்றைக்கு உங்களை மாற்றுகிறார் பிரியமானவர்களே. அவங்க சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றாங்க. விழி விழி, தெபோராளை விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. மீதியா இருந்தவர்கள் ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். இதாங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தமா கொடுக்கிறாரு. எந்த ஒரு காரியம் உங்களை மேற்கொண்டு காணப்படுகிறதோ அந்த ஒரு காரியம் தான் பாருங்க, பிரபுக்களை நீங்க ஆளும்படி செய்வார். உங்களுக்கு விரோதமா யாரும் யுத்தம் பண்ண முடியாதுங்க. இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற நாள் அளவும் உங்களுக்கு விரோதமா எந்த ஒரு பராக்கிரமசாலியாகி அசுத்த கிரியும் வர முடியாது. ஏன்னா நீங்க எழுந்துட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போறார் பிரியமானவர்களே. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர் சொல்றாரு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை. ஆமாங்க, தேவன் என்ன செய்யறாரு? வியாதியே வராதபடி நீங்கள் ஜெபிக்கும் போதே அந்த வியாதி உங்கள் குடும்பங்களை ஆட்கொள்ளாதபடி, நீங்கள் எங்கெல்லாம் ஜெபிக்க போறீங்களோ, நீங்க எங்கெல்லாம் தேவனுக்காக கடந்து செல்றீங்களோ அந்த இடத்துல அந்த வியாதியே உங்களுக்கு விரோதமா வராதபடி தேவன் எல்லாவற்றுக்கும் மேல, அதாவது பராக்கிரமசாலிகளுக்கு மேல ஆளுகை, சத்துடைய கிரியைகளுக்கு மேல ஆளுகை தந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்களே. அவர் அதான் சொன்னாரு, உன் சந்ததி மேல நாவியையும் உன் சந்தாரத்து மேல ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொன்னாரு. என்னுடைய நாமம் நிற்கிறது போல உன்னுடைய நாமமும் உன் பிள்ளைகளுடைய நாமம் நிற்கும்னு ஆண்டவர் சொல்றார் பிரியமானவர்களே. ஆண்டவருக்காக மட்டும் எழும்பி நில்லுங்க. ஆண்டவருக்காக மட்டும் செயல்படுங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பார்த்ததன்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். மிகவும் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளை தரித்துக் கொள்ளும் போது தேவன் நமக்காக ஒரு யுத்தம் செய்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எழும்பி புறப்பட்டு போகணும். அது மட்டும்தான் பிரியமானவர்களே. இருக்கிற இடத்துல இருந்தா வெற்றி வராது. எழும்பி செயல்பட தேவன் விரும்புகிறார். நாம் எழுந்து புறப்பட்டு போகும்போது நமக்கு முன்பதாக இயேசு செல்கிறார். உங்களுக்கு முன்பதாக இயேசு செல்கிறார்.
அப்பதான் சொல்லுவோம், நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஆமா நான் எழும்பும் வரைக்கும் இந்த கிராமம் எல்லாம் பாழா இருந்துச்சு, நான் எழும்பாததுனாலதான் இந்த கிராமங்கள் அழிஞ்சு போச்சுச்சு, ஐயோ நான் இனி இந்த கிராமங்களுக்காக நான் ஜெபிப்பேன், இந்த தேசத்திற்காக நான் ஜெபிப்பேன் அப்படின்னு ஜெபிக்கும்படியா நீங்க எழும்புவீங்க பிரியமானவளே. 1 தீமோத்தேயு 2 தேவனதான் சொன்னாரு, பிரதானமாக நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னன்னா, எல்லா மனுஷருக்காகவும், எல்லா ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காகவும், எல்லா ஜனங்களுக்காக நீங்க ஜெபிங்கன்னு சொன்னாருங்க. இது நம்ம மேல் விழுந்த கடமை பிரியமானவள. அதான் சங்கீதம் 1 அவர் சொன்னாரு, இரவும் பகலும் இந்த வேதத்தின் மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லிட்டு அவனுக்கு இலை உதிராதுன்னு சொன்னாரு, அவன் செய்வதெல்லாம் வாக்கியம்னு சொன்னாரே பிரியமானவள. இந்த வேதத்தை நம்ம இன்னும் உட்கொள்ளுவோம் பிரியமானவளே. வேதத்தை நாம் படிப்போம், இன்னும் நாம் தேவ சமூகத்துல காத்திருப்போம், தேவனுக்காக எதையாகிலும் செய்வோம் பிரியமானவளே. இந்த வேத வார்த்தைகளை நாம் அப்படியே உட்கொள்ள இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் பிரியமானவளே. நம்ம சும்மா இருக்க விட மாட்டாரு ஆண்டவர். இந்த வார்த்தை நமக்குள்ள போகும்போது நம்ம ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்யணும், இசப்பாட்ட இருந்து நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்தே ஆகணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் பிரியமானவளே. நீங்க ஆண்டவருக்காக எழும்புங்க. இதுவரைக்கும் உட்கார்ந்து இருந்தது போதும், இதுவரைக்கும் செயல்படாம இருந்தது போதும். உங்க ஆலயத்துல போய் ஜெபிங்க. சுகமில்லாதவர்களுக்காக நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க போய் அவர்களுக்காக உங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. நீங்க எழுந்து புறப்படுங்க. அப்படி எழுந்து புறப்படும் போது எந்தெந்த குடும்பங்கள், எந்தெந்த வீடுகள், எந்தெந்த திருச்சபையில, எந்தெந்த இடங்கள்ல, எந்தெந்த கிராமங்கள்ல, எந்தெந்த தேசத்துல பிரச்சனை இருக்கிறதோ தேவன் உங்களுக்கு முன்பதாக போவார் பிரியமானவர்களே. நீங்க ஜெபிக்கும் போதே அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிக்கும் போதே அற்புதம் நடக்கும். தேவன் அப்படிப்பட்ட நபர்களை உங்களுக்கு காட்டுவார். ஏன்னா அவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்வார். அவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் போது நீங்கள் யுத்தத்திலே வெற்றி பெறுவீர்கள். உங்கள் மூலம் தேசத்துல ஒரு பெரிய வெற்றி வரும் பிரியமானவர்களே. இந்த இந்திய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டியது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கடமை பிரியமானவர்களே. இந்த தேசம் இன்னும் செழிப்பா மாறணும், நம்முடைய தமிழ்நாடு இன்னும் செழிப்பா மாறணும், நம்முடைய இந்த உலகம் ஃபுல்லா இருக்கின்ற 206 கண்ட்ரீஸ் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாரும் ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். இயேசுவோடு கூட நம்ம எல்லாரும் அந்த பரலோராஜ்யத்துக்கு போகணும் பிரியமானவளே. அதுதான் ஏசப்பா நம்மால் வைத்திருக்கிற அன்பான சித்தம் பிரியமானவளே. எல்லாரும் இயேசு அறிகிற அறிவு அடையணும்ப்பா. அதுதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் இயேசுக்காக வரணும். நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். இப்போ இந்த வேலையில நீங்க எல்லாரும் ஜெபிக்க போறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் யார் யார் வேதனையில இருக்கிறாங்க, எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இப்போ துக்கம் இருக்கு. விசேஷமா நம்முடைய இந்திய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கிறது, வாலிப பிள்ளைகளுக்கு சரியா வேலை இல்லை, அது மட்டும் இல்ல நிறைய பேர் படிக்கல, நிறைய பிள்ளைகள் அங்கங்கே அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்துட்டு இருக்காங்க. அதனாலதான் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை அவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கிற தேவ பிள்ளைகள் இதுல இருக்கலாம் பிரியமானவர்களே. தேவன் உங்களை எழுப்புகிறார் பிரியமானவர்களே. தெபோராளை போல எழும்புற வரைக்கும் கிராமங்கள் பாழாகும் என்பது நமக்கு தெரியும். நம்ம எழும்பித்தான் ஆகணும் பிரியமானவர்களே. எழும்பி புறப்பட்டு செல்லுங்கள் தேவ பிள்ளைகளே. நீங்கள் செல்லும் போது நம்முடைய இந்திய தேசத்துல செழிப்பு உண்டாகும். வாலிப பிள்ளைகள் மத்தியில ஒரு மறுமலர்ச்சி வரும். நம்முடைய தமிழ்நாட்டிலே ஒரு மாறுதல் வரும். நம்ம இருக்கிற இடத்துல, இருக்கிற மாவட்டத்துல, இருக்கிற ஊர்ல, இருக்கிற தெருவுல, இருக்கிற சமுதாயத்துல, இருக்கிற திருச்சபையில தேவன் ஒரு பெரிய மாறுதலை தருவார். இருக்கிற குடும்பத்துல உங்களைத்தான் தேவன் எழுப்புகிறார், உங்களைத்தான் தேவன் தெரிந்து கொள்கிறார். நீங்கள் எழும்பினா வெற்றி, நீங்க இருந்தா வெற்றி இல்லை. எழும்புங்க பிரியமானவளே. ஏசு உங்களுக்கு முன்பதாக செல்கிறார். ஜெபிக்கலாமா? ராஜாதி ராஜாவை உம்மை துதிப்பதே ஆண்டவரே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆண்டவரே. உடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிற நேரங்கள் எங்களுக்கு மகிழ்ச்சி ஆண்டவரே. அப்பா உடைய சமூகத்துல அங்க வந்திருக்கிறோம்ப்பா. இயேசுவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகள் இந்த வேளையில உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அநேகம் பிள்ளைகள் கண்ணீரோடு உள்ள பிள்ளைகள் உண்டு சுவாமி. அநேக குடும்பங்கள் துக்கத்தோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு ஆண்டவரே. அநேகர் கர்த்தாவே தேசத்திற்காக துக்கப்படுறவர்கள் இந்த இடத்துல ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிறாங்கப்பா. அநேகர் தங்களுடைய கிராமங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்கப்பா. அநேகர் தங்களுடைய வீடுகளுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்கப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஒவ்வொரு குடும்பங்களிலும் விடுதலை கொடும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவருடைய சமாதானம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாயினும் சொன்னாங்களே, உங்க பிள்ளைகள் எழும்பட்டும் ஆண்டவரே, எழும்பட்டும். எந்தெந்த இடங்கள்ல பாழாக்குதல் இருக்குதோ உங்க பிள்ளைகள் எழுந்து ஜொலிக்கட்டும் ஐயா. ஆண்டவரை சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களா கடந்து செல்லட்டும். நீர் அவர்களுக்கு முன்பதாக கடந்து சென்று ஆண்டவரே அற்புதத்தை செய்து வல்லமை வெளிப்படுத்தும்படியாய் நாங்களுமே நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் சரி ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தெய்வீக சமாதானம் கடந்து வருவதாக ஆண்டவரே. பாழாய் கிடைக்கிற கிராமம் சமாதானம் பெறட்டும் ஐயா. பாழாய் கிடைக்கிற கிராமங்கள், ஊர்கள், தேசங்கள் ஆண்டவரே சமாதானம் பெறட்டும் அப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் வரட்டும். கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே அந்த ஒடுக்குதல் மாறட்டும். ஆண்டவரே, அந்த ஒடுக்குதல் ஆண்டவரே, அது நிமித்தம் எத்தனையோ வருஷங்கள கண்ணீரில் இருக்கிற குடும்பங்கள் சமாதானம் பெறட்டும் ஆண்டவரே. இன்று அந்த விடுதலை வருவதா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று கர்த்தாவே சமாதானம் வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் குடும்பங்களை நிரப்பட்டும் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை நீ துடை தருளும் அப்பா. அற்புதத்தை செய்து வல்லமை வெளிப்படுத்துவீராக. தேவனா மட்டும் மேம்பட்டா போதும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஏசப்போட அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும். இதனால் வரும் கனமை மீத்துதி உங்களுக்கு செலுத்துகிறோம். ஏசு ரட்சமலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,